வணக்கம் மக்களே! நாம கோயம்புத்தூர் சீரிஸ் பார்த்துட்ருக்கோங்க. அந்த வகையில இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு சூப்பரான கோயில் தாங்க பார்க்க போறோம். அது எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டம் பேரூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தாங்க இருக்கு. பேரூர் அப்படின்னோனே நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க, அது எந்த கோவில்னு. ஆமாங்க, பேரூர்ல இருக்கிற பட்டீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க நாம இன்னைக்கு வந்திருக்கோம். நாம வந்திருக்கக்கூடிய இந்த பட்டீஸ்வரர் கோயில் வந்து 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலுங்க. பார்க்கும்போதே தெரியுதுங்க எவ்வளவு பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோவிலோட தலவிருட்சமா புளிய மரம் அப்புறம் பனைமரம் 2மே இருக்குங்க. கோயிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய புளிய மரம் ஒன்று இருக்குங்க. அந்த புளிய மரம் வந்து பிறவா புளி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மரத்தோட விதைகளை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் வேறு எந்த இடத்துல அதை விதைச்சாலும் அந்த மரம் வந்து முளைக்காதாங்க. அதனால தான் இது வந்து பிறவா புளி அப்படிங்கிற ஒரு அதிசயமாகவே பார்க்கப்படுதுங்க. கோவில் கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு கொடிமரம் இருக்குங்க. அந்த கொடிமரத்துலேருந்து ஒரு 50 மீட்டர் நடந்து கிழக்கு நோக்கி போனோம் அப்படின்னா ஒரு அழகான தெப்பமும் இங்கே இருக்குங்க. இங்கே இருக்கிற இறைவன் வந்து சிவபெருமான் பட்டீஸ்வர் அப்படின்னும், அம்பாள் வந்து பச்சை நாயகி மற்றும் மனோன்மணி அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுறாங்க. சரி வாங்க நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தப்போ கும்பாபிஷேக திருப்பணிகள் நடந்துட்டு இருந்துச்சுங்க. வர்ற பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து இங்கே வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. நாங்கள் போயிருந்தது வந்து ஜனவரி மந்த் எண்டில் போயிருந்தோம். நீங்கள் யாராவது பிப்ரவரியில் கும்பாபிஷேகம் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பட்டீஸ்வரர் கோயில் வந்து பல சிறப்புகளை வந்து உள்ளடக்கியிருக்குங்க. அப்படி என்ன சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா, மற்ற சிவாலயங்களில் வந்து நடராஜர் வந்து ஆடும் நிலையில் தான் இருப்பார். ஆனால் இங்கே வந்து ஆடி முடித்து எந்த நிலைமையில் இருப்பாரோ அந்த ஸ்டேஜில் வந்து இங்கே நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ணலாம். அது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு தாங்க. சிதம்பரத்துக்கு அடுத்தபடியாக இந்த கோயிலில் தான் திருவாதிரை விழா வந்து ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுறாங்கங்க. அதனால தான் இந்த ஊரை வந்து மேலை சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இறைவன் சிவபெருமானுக்கு எப்படி தனியாக சன்னதி இருக்கோ அதே மாதிரி அம்மனாகிய பச்சை நாயகி மனோன்மணி அவங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்குங்க. அம்மன் சன்னதிக்கு அப்படியே வெளியே வந்தோன்னே வரதராஜ பெருமாள் சன்னதி, அப்புறம் ஆஞ்சநேயர் சன்னதி, அதுக்கு பக்கத்தில் முருகன் சன்னதி இதெல்லாமே இங்கே இருக்குங்க. இந்த கோயில் வந்து எதுக்காக பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு தூண்லேயுமே வந்து ரொம்ப சிறப்பான முறையில் சிலைகள்லாம் செதுக்கப்பட்டிருக்குங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியுது எந்த அளவுக்கு இது பழமை வாய்ந்த கோயில்னு. இங்கே சுற்றி இருக்கிற இந்த காம்பவுண்ட் சுவர்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியுதுங்க. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த வண்டியில் தாங்க அந்த காலத்தில் சாமி வந்து ஊர்வலமாக கொண்டு வருவாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மரத்தினாலே செஞ்சுருக்காங்கங்க. இதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. அந்த காலத்தில் மக்கள் யூஸ் பண்ணதுங்க. கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தாங்க நடந்துகிட்ருக்கு. நாங்கள் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தது ஒரு சண்டே தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. பைக் பார்க் பண்ணுறதுக்கும் கார் பார்க் பண்ணுறதுக்கும் சுத்தமாக இடமே இல்லைங்க. கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே பூஜைக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் மாலைகள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்கங்க. பட்டீஸ்வரர் கோயில் பக்கத்தில் தாங்க நொய்யல் ஆறு ஓடிட்டுருக்கு. அந்த நொய்யல் ஆறோட ஆற்றங்கரை பக்கத்துலேயும் ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க.
தமிழ்நாட்டில் வந்து ராமேஸ்வரம், பாபநாசம் இந்த மாதிரி இடங்களெல்லாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி கோவை மாவட்டத்து மக்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இந்த இடத்துக்கு வருவாங்கங்க. அமாவாசை நாட்கள், அப்புறம் விடுமுறை நாட்களான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சரியான கூட்டம் இருக்குங்க. இன்னைக்கு கோவிலில் சரியான மக்கள் கூட்டங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் கார் அண்ட் பைக் தாங்க நின்றுட்டுருக்கு. நம்ம அப்படியே இந்த கோயிலை சுற்றி இந்த தெருக்கள்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலாங்க. இந்த பட்டீஸ்வரர் கோயில் அதிகாலை 6 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 4 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு நிறையவே பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஈசா யோகா மையம் போகிற பஸ்ஸு, அப்புறம் பூண்டி போகிற பஸ்லலாம் ஏறணும் அப்படின்னா நம்ம பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு ஈஸியாக போகலாங்க. கோயம்புத்தூருக்கு டூர் வர்றவங்களுக்கு இந்த பழமை வாய்ந்த கோயில் ஒரு மிக சிறப்பான இடமா தாங்க இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற மக்களே. அடுத்த வீடியோவில் கோயம்புத்தூரில் இருக்கிற இன்னொரு சிறப்பு வாய்ந்த இடத்தை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.